அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், அநேக வியாகுலங்கள், அநேக வேதனைகள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். என்னை தப்பித்து கொள்ள வைப்பது யார்? நான் இந்த தீங்கிலிருந்து எப்படி தப்பிப்பேன்? என்னுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறதே, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்கிற தேவன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன், கேட்கிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அவர் மனம் உவந்து நமக்கு தரக்கூடிய நல்ல தகப்பன். அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிக்கிற தேவன். எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள் உன் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் ஜீவனை எடுக்க வந்த போதிலும் கூட நான் உன் ஜீவனை பாதுகாத்து உன்னை தப்புவித்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ எப்போவோ மரித்திருக்க வேண்டிய உன்னை இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன் என்றால் அது உன்மேல் நான் வைத்த சொந்த கிருபை. காரணம் என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து இருந்ததினால தான், என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்ததினால தான், என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டதினால தான் நான் உன்னை இன்று தப்புவித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார்.